இயல் 1 உரைநடை. தமிழர் பண்பாடு. பாடம் அறிமுகம். தமிழர் பண்பாட்டில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, நாட்டின் எந்த பகுதியிலும் குடியிருக்க குடியுரிமை ஆகியவை மன்னர்களால் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் சமத்துவ உரிமை வலுப்பெற்று இருந்தது. வாழ்க்கை மதிப்பு. தமிழர் பண்பாட்டில் ஒற்றுமை, உதவுதல், குடும்பம், வாழ்க்கை முறை, விருந்தோம்பல், கல்வி, நற்பண்புகள், உயர்குணங்கள் ஆகியவற்றை அறிதல். சங்க காலத்தில் தமிழர்கள் சமூக கட்டுப்பாட்டில் ஒற்றுமையோடு வாழ்ந்தனர். மனிதரை நேசிக்கும் உயர் பண்பு தமிழரிடையே இருந்தது. இருப்பவர் இல்லாதவர்க்கு கொடுக்கும் ஈகை குணம் தமிழரின் தனி குணமாகும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தொன்று தொட்டு மனித உரிமைகளுக்கு முதலிடம் கொடுத்து வருகிறது. இது போன்ற மனித உரிமை சிந்தனைகள் மன்னரிடத்தில் மிகுந்திருந்தது. சங்க காலத்தில் சமத்துவ உரிமை வலுவுற்றது. யாதும் ஊரே யாவரும் கேளர் என்ற கோட்பாட்டின்படி மன்னர்களிடையே பகை இருந்தபோதும் அறப்போர் நடத்தியே நாட்டை ஆண்டனர். நீதி தவறினாலும் அதற்குரிய தண்டனையை மனிதநேயத்தோடு தானே ஏற்றுக்கொள்ளும் மாண்பு மன்னரிடம் காணப்பட்டது. சாதி, மதம், இனம், பால் இவற்றால் ஏற்றத்தாழ்வுகள் வேறுபாடு கூடாது. தீண்டாமை ஒழிக்கப்படல் வேண்டும் என்ற முறைகளை சங்கத் தமிழர் கடைபிடித்தனர். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். படிப்பிலும் தொழிலிலும் ஏற்றத்தாழ்வின்றி மனித இனத்திலே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடில்லை. தொழில் வேறுபாட்டால்தான் வேறுபாடு ஏற்பட்டது. நீதியும் சட்டமும். ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இன்றி நீதி நிலைநாட்டப்பட்டது. தேர்காலில் பட்டு தன் மகனால் இறந்த கன்றை ஈன்ற ஒரு பசுவிற்காக தன் மகனையே அதே தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனின் நீதி நிலைத்தது. ஒரு புறாவிற்காக தன் சதையையே அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் கொடைத்திறம் நீதி காத்தது. சிலப்பதிகாரத்தில் யானோ அரசன் யானே கள்வன் என்று கூறி உயிர்விட்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னவன் உயிரை தேடி முன்னதாகச் செல்வேன் என்று கூறி தன் உயிர்விட்ட கோப்பெருந்தேவி ஆகியோர் நீதிக்கு தலை வணங்கினர். மன்னராட்சியிலும் சுதந்திரம். பேச்சுரிமை, எழுத்துரிமை, நாட்டின் எப்பகுதியில் வேண்டுமானாலும் குடியிருக்க குடியுரிமை மன்னர்களால் வழங்கப்பட்டன. சங்ககால மனித இனம் பெற்றுள்ள உரிமைகளையும் மனிதநேய பாங்கினையும் இதனால் உணர முடிகிறது. புலவர்களின் மனிதநேயம். சங்ககால புலவர்கள் மன்னரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று வந்தனர். அப்பரிசினை எதிர்ப்பட்ட புலவருக்கு வழங்கினர். அவர்களை மன்னருக்கு ஆற்றுப்படுத்தினர். முடியாட்சி காலத்திலேயே கூட தமிழகத்தில் அடிமை நிலை இல்லை. மக்கள் மனித நேயத்தோடு நாடு வளநாடு வட்டங்களில் வாழ்ந்தனர். இங்கெல்லாம் குடவோலை முறையில் தேர்தல் நடைபெற்றது. யாரை தேர்ந்தெடுப்பது என்ற உரிமை மக்களிடமே இருந்தது. குடும்பம். முதலில் மனிதன் தனி மனிதனாக இருந்தான். பிறகு குடும்பம், ஊர், நாடு, தேசம், கண்டம், உலகம் என்ற அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வந்தான். குடும்பத் தலைவன் தந்தை, குடும்பத் தலைவி தாய் இருவரையும் அடையாளம் காட்டி வரையறுக்கப்பட்டது. குடும்பத் தலைவனுக்கு கட்டுப்பாட்டு வாழ்க்கை நெறிமுறைகள் வழங்கப்பட்டன. அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்ற பழமொழி வழியாக மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற பாகுபாட்டு உணர்விலும் தமிழ் மக்கள் அவர்களை மதித்து வாழ்ந்து வந்தனர். வாழ்க்கை முறை. கணவன் பொருளீட்ட வெளியே செல்வான். மனைவி இல்லத்தில் தன் கடமைகளை செய்து வருவாள். நாட்டுக்குரியோர் ஆடவர், வீட்டுக்குரியோர் பெண்டிர் என்றபடி தமிழ் சமுதாய குடும்பம் பெரும்பாலும் அமைந்திருந்தது. வள்ளுவர் கூட இல்லறத்தின் பெருமைகளை குறிப்பிடுகிறார். ஒரு மகனின் கடமையாக மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்கிறார்.
தன்னை கல்வியுடையவனாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் உதவி என்னவென்றால், இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என்று பிறர் சொல்லும்படி நடந்து கொள்வதாகும். ஒரு தந்தையின் கடமையை தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்று குறிப்பிடுகிறார். தந்தை புதல்வனுக்குச் செய்யும் நன்மை யாதெனில், கற்றாரது அவையில் கல்வியில் சிறந்தவனாக அவனை முன்னிறுத்தும் செயலாகும். பெண் சமுதாயம். பண்டைய பாண்டிய சேர நாடுகளின் பெண் வழிமுறையினருக்கு மட்டுமே சொத்துரிமை இருந்தது. மருமக்கள் வழி சொத்து முறையும் இருந்தது. காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை பெண் உரிமையையும் ஆண் ஆதிக்கத்தையும் சமமாக எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. அக்கால பெண்டிர் படிப்பில் முன்னேறி இருந்தனர் என்பதை சைவ இலக்கண நூல்கள் மற்றும் கல்வெட்டுகள் எடுத்து காட்டுகின்றன. சங்க இலக்கியம் காட்டும் சமுதாய அமைப்பும் அறமுறைகளும் சங்கம் மருவிய காலத்தில் இல்லை. பெண் சமுதாயம், அதுவும் பாரதி கண்ட பெண் சமுதாயம் இன்றைய நாளில் உருவாகி வருகிறது. விருந்தோம்பல். பண்டை தமிழரின் பண்பாட்டின் உச்சகட்டம் விருந்தோம்பலாகும். ஔவை சொன்னது போல ஐயம் விட்டு உண் என்ற வாக்கு வழி தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தனர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று வருந்திய வள்ளல் பெருமான் பிறந்த பொன்னாடு நம் தமிழ்நாடு. அன்னதானம் செய்பவரே இம்மை மறுமையிலிருந்து விடுதலை பெறுவர் என ஆன்மீகம் செப்புகிறது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் விருந்தோம்பலை முதன்மையாக எடுத்துரைக்கின்றன. மணிமேகலைக்கு கிடைத்தது ஆபுத்திரனின் அட்சய பாத்திரம். இதில் அள்ள அள்ள அமுது குறையாது. இதன் மூலம் மணிமேகலை வறுமை பசிப்பினியை போக்கினாள். விருந்தோம்பல் பண்பில் தமிழர் என்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பது உண்மையாகும். கல்வி. கல்வி என்பது மக்கள் அறிய வேண்டியதை அறியக்கூடிய பக்குவமும் பயிற்சியுமாகும். கல்வி கற்பதனால் மனித அறிவு வளர்ச்சி பெறுகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கண்ணுடையர் என்பர் கற்றோர். கற்க கசடர கற்பவை, பிச்சை புகினும் கற்கை நன்றே போன்ற செய்யுட்பாக்களும் பழமொழிகளும் உலக மக்களுக்கு கல்வியின் சிறப்பை ஊட்டி வருகின்றன. பெண்பார் புலவர்களும் கல்வி கற்று தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இறை தொண்டாற்றி தமிழ் இலக்கியம் படைத்தனர். தமிழ் பாசுர இலக்கியம் படைத்த ஆண்டாள், நச்செல்லையார் போன்ற பெண்பார் புலவர்களும் தமிழகத்தில் வாழ்ந்தனர். ஆசிரியரை மதிக்க வேண்டும் என்பது சங்ககால மரபு. ஆகவே மாதா பிதா குரு தெய்வம் என்றனர். நாமக்கல் கவிஞரின் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி கற்காத நபர்களே இல்லாமல் செய்வோம் என்ற பாடலுக்கு சங்ககாலம் ஒரு எடுத்துக்காட்டாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்பது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் பெருமையாகும். கற்ற கல்விக்கேற்ப ஒழுக்க நெறி தவறாமல் உயர்குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் பெற்று மிகச் சிறப்போடு தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர்.